அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசியிருந்திருப்போம். ஒவ்வொரு வியூவாக நம்ம கொடுத்துருந்துருப்போம் இல்லைங்களா? ஸோ குருனா யார், மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாரு, சனினா மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாரு, ராகு கேதுவோட இம்பேக்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். நெப்டியூன் ப்ளூட்டோ பற்றியும் நம்ம சில விஷயங்கள் பர் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிக்கு என்ன தேவையோ நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா? அது ஓவர் வியூ தான். ஒரு 100% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீடியோ இட்ஸ் அவுட்லைன் மாதிரினா ஒரு 0.1% அளவுக்கு தான் அங்கே நாலேஜ் அங்கே நம்மளால் கொடுக்க முடிஞ்சது. அவ்வளோதான் கொடுத்துருக்கோம் கூட. உண்மையாக சொல்லணுன்னா அதுதான் அங்கே மீனிங்கு. ஸோ அதை மட்டுமே வச்சுட்டு ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி ஃபோர்காஸ்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் அவுட்லைன். மேபி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்தந்த பிளானட்ஸை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆசையாக இல்லை உங்களோட தேடுதலை ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீ பாயிண்ட்ஸாக தான் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? வரக்கூடிய 20/9/2024 அன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன். நம்ம இங்கே டேட் சொல்லிட்டோம். அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மூன். ஏன்னா இன்ட்ராடே எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. சந்திரனோட நகர்வுகளை வச்சு தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அப்போ 20/9/2024 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த புல்லிஷ் அப்படின்றதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட இந்த டே வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் மீனிங்கு. ஸோ ஸ்டாப் லாஸு அப்புறம் டார்கெட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம வரக்கூடிய வகுப்புகளை பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி 20/9/2024 வந்து பொல்லிஷாக தான் இருக்க போகுது. இந்த பர்டிகுலராக ஒரு நாளில் போட்டுட்டு நான் வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னா மாதத்தில் இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஒரு 5-6 நாள் வரும். ஸோ மாதத்தில் 5-6 நாளுன்றது ட்ரேடிங்கில் ஒரு நல்ல விஷயந்தான் இல்லைங்களா? ஸோ எல்லா நாளும் உள்ளே போய் உட்காந்து தலையை பிச்சுட்டு டென்ஷனாக இருக்கிறத விட 5 நாள் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாமே பாசிட்டிவாக தான் கொண்டு போக போகுது அப்படின்றப்ப நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்க போகுது. ஸோ 20/9/2024 இன்ட்ராடே ஃபோக்கஸ் பேங்க் நிஃப்டி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி நல்ல புலிஷாக தான் இருக்கும். எனிவே ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் நல்ல புலிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ பெரிய மொத்தமாக கேபிட்டல் பேங்க் நிஃப்டி மிட் கேப் இந்த மாதிரி நிறைய அந்த பல்காக இருக்க ஷேரில் இருக்கக்கூடிய அந்த கேப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி டெஃபினட்டாக அந்த 20/9/2024 அன்னைக்கு நல்ல புலிஷாக தான் இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் லாங் டர்மாக நான் இதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 50-100க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ வச்சு நீங்கள் லாங் டர்மாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லாங் டர்ம் பேசும்போது இங்கே சூரியனையும் குருவையும் நம்ம மெர்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் இன்னொரு நாளில் பார்க்கலாம். இப்போ ஃபோக்கஸ் ஒரு இன்ட்ராடே ஃபோக்கஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 20/9/2024 மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்க போது நீங்கள் பிடிஎஸ்டியாகவும் கூட நீங்கள் வாங்கி வச்சு நம்ம இது பண்ணலாம். பிடிஎஸ்டின்றது தேர்ஸ்டே மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் நம்மளோட லைக் ஒரு பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஒரு சேல் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் கேப் அப்பாக தான் மூவ் ஆக போகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்டார்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். சுபஜயஸ்தானம் எல்லாமே சேர்ந்து ஓவரால் அன்றைக்கி ப்ரொடிக்ஷன் நல்லா இருக்குது புல்லிஷுக்கு. ஸோ லெட் தம் செக் இட் அவுட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 20th அன்னைக்கு நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளை கழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்றதையும் ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நாள் வந்து 19/6/2024. மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆன இது பார்த்தீங்க அப்படின்னா 52,131 நினைக்கிறேன். இனிமேல் 50-100க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் பேசுகிறது 16/9/2024 மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேன். அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து நல்ல புல்லிஷாக இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சைட்வே எடுக்கும். ஸோ ஓவராலாக இன்னையை விட நாளைக்கு மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்க போகுது. ஸோ அப்போ 18/9/2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டவுன் ட்ரெண்ட். ஸோ 2 நாள் ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது. ஓரளவுக்கு கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டவுன் ட்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். கம்மிங் 19th
9/2024 வியாழக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பியரிஷாக இருக்கும் காலையில் 12 மணி வரைக்கும். அப்புறம் 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பியரிஷ் ஆர் சைட்வே அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ 16ஆந்தேதி நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது. 17ஆந்தேதியும் மூவ்மெண்ட் இருக்கும். 18ஆந்தேதி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. 19ஆந்தேதியும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ 19ஆந்தேதி நான் பிடிஎஸ்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃப்ரைடே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்க போகுது. மற்ற சினாரியோஸ் எல்லாமே மெர்ச் பண்ணி தான் நம்ம இங்கே பேசினாலும் இங்கே நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி. அப்போ நம்ம இன்ட்ராடேன்னு சொல்லிவிட்டு 3 ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா நாளும் நான் மார்க்கெட்டில் என்ட்ராகி தான் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுமா அப்படின்னா இங்கே கிடையாது. ஸோ 20/9/2024 அன்றைக்கி மார்க்கெட் என்ட்ராகிறது சம்வாட் வெரி நைஸ். ஸோ அட்லீஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையோ நம்மளோட மார்ஜினை லாஸ் ஆகாமல் இருக்கிறது இங்கே பெரிய சக்ஸஸ் தான் ட்ரேட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன் 29/2024 அன்றைக்கி மார்க்கெட் என்ட்ராகிறது இட்ஸ் அ வெரி நைஸ் பீரியட். நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடையே நம்ம வெளியே வரலாம். இங்கே ப்ராஃபிட்ன்றது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 போடுறேன் அப்படின்னா மார்க்கெட் அன்றைக்கி மேபி 20ஆந்தேதி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி அதுலேருந்து 20% கிடைச்சாலே எனக்கு அது பெரிய லாபம். இட்ஸ் அ பாசிவ் இன்கம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு 1000 போடுறேன், 1200 கிடைக்குன்னா அது என்னோடய ப்ராஃபிட். இது நான் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். அப்போ ப்ராஃபிட்டை ஏற்றுறோம் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை தான் ஏற்றணுமே தவிர ரொம்ப லாங் டேர்ம் அங்கே உள்ளே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு 400 ப்ராஃபிட் வேணும்னா நான் 2000 போடணும். எனக்கு 600 ப்ராஃபிட் வேணும்னா 3000 போடணும். ஸோ இங்கே ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளோட கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ ரொம்ப கான்சியஸாக 29/2024 அன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகி நம்மளோட அட்லீஸ்ட் ஒரு 20% நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர போகிறோம் அப்படின்றது தான் டார்கெட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இங்கே இன்ட்ராடே அப்படின்னு பேசும்போது நமக்கே தெரியும் இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் வியூ. இன்ட்ராடே அப்படின்னா நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் நம்ம அஸ்ட்ராலஜிலே. எவ்ரிடே வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது வந்து சந்திரன். சப்போஸ் நான் ஒரு ஷார்ட் டேர்மாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சூரியனை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ சன் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மாதம் இருப்பார் அப்படின்ற மாதிரி கணக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு மாதம் இருப்பார் அப்படின்னா அப்போ 13 நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். ஒரு நட்சத்திரம்ன்றது இங்கே எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட நட்சத்திரம் ஒரு 4 நட்சத்திரம் இருக்குன்னா அதில் 13 நாள் இருப்பார். ஸோ ஓவராலாக 13 நாளைக்கு ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிரகம், 3ன்றது ஒரு 2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 30 நாளைக்கு அந்த 9 நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்க போகிறார் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மந்த்தை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சுபஜய ஸ்தானம்ல இருக்காரா, சூரியன் யாரோட பாதத்தில் இருக்காரு, அவர் 6க்கு 8க்கு கனெக்ட் ஆகுறாரா அப்படின்னு கொஞ்சம் சப்லாடு கேபி அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். ஸோ அப்படி ப்ரிடிக்ட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே கரெக்டாகவே வருது. ஸோ மற்ற பி ரேஷியோ இவ்வளோ தூரம் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, டபுள் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, டபுள் டாப் டபுள் பாட்டம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டாலும் அஸ்ட்ராலஜியை இங்கே ப்ரிடிக்ட் அதிகமாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அஸ்ட்ராலஜியை தான் மேஜர் பாயிண்ட்டாக வச்சுட்டு மற்றது எல்லாமே சப்போர்ட்டிவாக இருப்போம். அந்த ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸாக தான் இங்கே இருக்கும். மெயினாக இங்கே வந்து அஸ்ட்ராலஜி தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேசிகிட்ருக்கோம்.